இந்தியா வந்து ஒரு உலக வல்லரசு ஆவறதுக்கு சைனாவா இந்தியாவா அப்படின்ற போட்டியில நிச்சயமா இந்தியா தான் முன்னுக்கு வரும்ன்ற எல்லா விதமான ஒரு தகவல்களும் சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பயிற்சி துறை மாணவர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்து கூட +2 ரிசல்ட் வந்திருக்கு. இப்ப நிறைய காலேஜஸ் போறாங்க, பல துறைகளுக்கு மாணவர்கள் வந்து போய் சேர போறாங்க. ஈவன் வந்து இப்ப நிறுவனங்கள்ல ஜாபுக்கு போறவங்களும் இருக்காங்க. இப்ப எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லாத ஒரு மாணவர்களா அவங்க போறத என் கண் முன்னாடி பாக்குற மாதிரி இருக்கு. இப்போ நிறுவனத்துல போய் கேட்டா என்ன சொல்றாங்க, ஜஸ்ட் வராங்க, ஆனா படிச்சிருக்காங்க, சர்டிபிகேட் இருக்கோசரம் அவங்கள்ட்ட நாங்க எதிர்பார்க்கிற ஸ்கில் இல்லையே அப்படின்றாங்க. ரொம்ப யதார்த்தமான உண்மை. இப்ப வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்ல, வளர்ந்த நாடுகள், சில நாடுகள் நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். அங்க பாத்தீங்கன்னா ஸ்கில் செட் இருக்காது, ஸ்கில் இருக்காது, நாலேஜ் இருக்காது. ஆனா அங்க இருக்கிற மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா வெரி குட் ஆட்டிடியூட் இருக்கு. என்ன ஆட்டிடியூட், அவன் மனோபாவம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னால் முடியும், எப்படினாலும் நான் ஜெயிச்சிருவேன்ற ஒரு எண்ணம் அங்க இருக்கு. ஆனா இங்க இருக்கிற மாணவர்கள்ட்ட, நம்மள்ட்ட இருக்கிற மாணவர்கள்ட்ட என்ன குறையா நான் பாக்குறேன் ஒரு பயிற்சியாளர் பார்வையில் அப்படின்னா, நாலேஜ் இருக்கு, நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, பிளஸ் வந்து ஸ்கில்ஸ் இருக்கு, ஆனா மனோபாவம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அவங்கள்ட்ட. அப்ப அந்த மனோபாவம் மாற்றம் எப்படி வரணும் அப்படின்னா சரியான பயிற்சிகள் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். நடைமுறை பயிற்சிகள். நம்ம இருக்கக்கூடிய கல்வி முறை பொதுவா எப்படி இருக்குன்னா ஏட்டு சுரைக்காய் மாதிரி இருக்கு. ஒரு ஸ்கேனிங் மெஷின் எப்படி இப்போ ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தா அப்படியே ஸ்கேன் ஆகி வருதோ அது மாதிரி மாணவர்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணுங்க எழுதுங்கன்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஷியலா வந்து கத்துக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தா நல்லா இருக்குன்றது என்னை போன்ற மனிதர்களுடைய கருத்து. அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் அந்த நாடுகள் வந்து ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு முன்னேறியவர்கள் நிறைய பேர் பார்த்து வளரக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்தியா போன்ற நாடு ஒரு பின்தங்கிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இயல்பாகவே அந்த ஒரு தடுமாற்றம் இருக்கத்தானே செய்யும். நிச்சயமா. அதனாலதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப வந்து ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 ஏக்கர்ல ஒரு 30,000 பேர் ஒர்க் பண்றக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னு வச்சுட்டா கூட பல்வேறு ஊர்ல இருந்து வராங்க, கிராமத்துல இருந்து வராங்க, வெளியூர்ல இருந்து வராங்க. எல்லா ஊர்ல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறுபடும், அவங்களுடைய மைண்ட் செட் வேறு விதமா இருக்கும், அவங்களுடைய கல்ச்சர் வேறு விதமா இருக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு நிறுவனமும் குறிப்பா என்ன பண்றாங்கன்னா ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. சிஸ்டம்னா எப்படி சொல்லனா, இது வந்து இதை பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், செய்யறது செய்யக்கூடாது அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்ப டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அவங்களுக்கு என்ன வேணும், எக்ஸ்பெக்டட், எனக்கு நான் என்ன எதிர்பார்க்கிறேன் உங்கள்கிட்ட, ஒரு நிறுவனத்தில் நீங்க வரக்கூடிய அந்த ஸ்டாஃப் கிட்ட அப்படின்னும் போது அந்த எதிர்பார்ப்புலாம் இருக்கு இல்லைங்களா. அந்த எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த எட்டிகெட்ஸ் அப்படின்றாங்க, நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள்ல இருந்து பிளஸ் வந்து அவங்களுடைய ஆளுமை திறன், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் பிளஸ் அவேர்னஸ், அவங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியோட அலர்ட்டா இருக்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து எக்யூப் பண்றாங்க. அந்த எக்யூப் பண்ணி அது ஆன்கோயிங் ப்ராசஸா ட்ரைனிங் கொடுக்க 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 பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு ஏற்ற மனிதரா அவங்க மாற முடியும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா இது வந்து ஜெனரலாவே இப்போ வந்து நம்ம இது வந்து நிறுவனத்துக்குள்ள வந்து பண்றதை விட ஸ்கூல் லெவல்ல, காலேஜ் லெவல்ல கூட இதை பண்ணலாம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட், ஒரு 10 days ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கம்பல்சரி அண்ணா யூனிவர்சிட்டி இல்லைன்னா மற்ற யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டியுடைய இது மினிமம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க பண்றோமே அப்படின்ற மாதிரி இல்லாம அது உண்மையாலுமே மாணவர்கள் நலனுக்காக, அவங்க ஃபியூச்சருக்காக மனம் உவந்து 10 days தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன் எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணாங்கன்னா நிச்சயமா அந்த மாணவர்கள், அந்த மனித வளம் சரியாக பயன்படுத்தப்படும். சீனா போன்று வல்லரசு, 2020 இந்தியா வல்லரசு கனவு, இதையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இந்தியாவில் அடிப்படை தேவையான உணவை வந்து உற்பத்தி செய்வது, அந்த தேவையை பூர்த்தி செய்வதில் தொடங்கி இந்தியாவின் பிரதானமான அடிப்படையான எல்லா உள்கட்டமைப்பு வசதிகள் உட்பட எல்லாவற்றிலுமே ஒரு பற்றாக்குறை இருக்கத்தான் செய்கிறது. வீடுகள் உட்பட இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இதற்கெல்லாம் இந்த ஒரு பயிற்சியற்ற அல்லது வந்து ஒரு திறனற்ற மாணவர்கள், ஒரு இளைஞர் சமூகம், ஒரு இளைஞர் பட்டாளம் உருவாவதன் பின்னணி தான் இதற்கு காரணமா? இல்ல, அப்படி பாக்குறத விட நான் என்னுடைய பார்வை என்னன்னா அந்த மனோபாவம் மாற்றம் வரணும். அதான் ஜென்ரலா வந்து என்னால் முடியுன்ற தாட் வரணும். இவ்வளவு பெரிய அழகான அற்புதமான ரிசோர்ஸ் நம்ம கையில வச்சிருக்கோம். ரிசோர்ஸ் நிறைய கண்ட்ரில இது கிடையாது. இப்ப மனித ஆற்றல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம், உலகத்துல எந்த கண்ட்ரில வேணாலும் நீங்க போங்க, ஈவன் மிகப்பெரிய சாப்ட்வேர் கம்பெனிஸ், நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த கம்பெனில இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 70% பேர் இருக்காங்க, டாப். அப்ப முக்கியமான சாப்ட்வேர் நிறுவனங்கள்ல யார் இருக்காங்கன்னா நம்மளுடைய இளைஞர்கள் தான் இருக்காங்க. அவ்வளவு திறமைசாலிகள் நம்மளுடைய மக்கள்.
ஆனா அவங்களுக்கு வந்து சரியான முறையான பயிற்சியும் முறையான இலக்கும் நம்ம எங்க போக போறோன்ற ஒரு சரியான வழிகாட்டலும் இருந்தா மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா நம்மளால கொண்டு வர முடியும். இந்த பயிற்சியின் மூலமா என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? பயிற்சி மூலியமா என்ன மாற்றம்? சரியான பதில். இப்ப என்னன்னா, எதுக்கு பயிற்சி? முதல்ல நம்ம வந்து ஜென்ரலா பயிற்சினா நம்ம என்ன எடுத்துக்கோங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் நம்ம குழந்தையில இருந்தே இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அம்மாட்ட நம்ம பயிற்சி எடுத்திருக்கோம், எப்படி நடக்கணும், எப்படி இது பண்ணணும்ட்டு பேரண்ட்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து அன்கான்சியஸா நம்ம ட்ரைனிங் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம லைஃப்ல. ஆனா என்னன்னா, ஜஸ்ட் லைக் தட் வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜஸ்ட் பயிற்சின்றது எப்படி நான் என்னுடைய பார்வையில பாக்குறேன்னா, இட்ஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். இப்ப வந்து நம்ம வாழ்க்கையில வாழறதுக்கு எப்படி நம்ம வந்து சில விஷயம் இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது. ஒரு சைக்கிள் ஓட்டுறோம், ஒரு குறிப்பிட்ட நல்ல பிராக்டிஸ் பண்ண ஒரு பேலன்ஸ் வந்துருது இல்லைங்களா? அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் வண்டி எடுத்து ஓட்ட முடியும். அது மாதிரி பயிற்சின்றது கூட பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். எப்படின்னா, எல்லாரும் வளர்ச்சி வேணும், முன்னேற்றம் வேணும், நான் பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த சாதிக்கணும் அப்படின்னா மாற்றங்கள் எங்கிருந்து வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல எண்ணத்துல இருந்தா வரணும். எண்ணம் மாறினால் அந்த சரியான எண்ணம் அது வந்து செயலா மாறுது. அந்த சரியான செயல்கள் கண்டினியூவா பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு பழக்கமா மாறுது. அந்த பழக்கங்கள் கண்டினியூஸா நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு கேரக்டரா மாறுது. அந்த கேரக்டர் வந்து நீங்க கண்டினியூஸா நல்ல ஒரு கேரக்டர் இருக்கும்போது அதுதான் உங்க நல்ல மனோபாவமா வளர்ச்சியா நமக்கு கொடுக்குது. அப்ப வந்து இந்த வளர்ச்சி எல்லாருக்கும் வேணும்னா அப்ப சரியான மனோபாவம். இப்ப வந்து எல்லாருக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பிளைண்ட் ஸ்பாட் நிறைய இருக்கு. பிளைண்ட் ஸ்பாட்னா நம்மளால பார்க்க முடியாது, மற்றவருக்கு தெரியும். உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் இருக்காரு அப்படின்னா, இப்ப என்கிட்ட இருக்கிற குறை, இப்ப என்னுடைய நண்பர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், நான் கேட்கிறேன், நான் இந்த குறை உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க டைம் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க, சொன்ன வார்த்தை காப்பாற்ற மாட்டீங்க அப்படின்னும் போது மேபி அவர் ரைட்டு நினைச்சிட்டு இருப்பாரு. இப்ப நான் சொன்னதை ரியலாவே யோசிச்சாரு, ஆஹா இந்த ஏரியால நான் மாறணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அது வந்து அந்த ஏரியாவை மாற்றும் போது நிச்சயமா ஒரு மாற்றம், வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் வரும். அப்ப அந்த பயிற்சின்றது ஜஸ்ட் லைக் தட் இல்லாம இப்ப வந்து எப்படின்னா, ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஒரு 10 பேர் ஒர்க் பண்றவங்கல இருந்து 10,000 1,00,000 பேர் ஒர்க் பண்ற நிறுவனமா கூட இருக்கலாம். அப்ப என்னன்னா, முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி மெஷினரி தான் வந்து அசட்டா சொல்லுவாங்க, இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய திங்ஸ் தான் அசட்டா சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஒர்க் பண்ணக்கூடிய மனிதர்கள் தான் அசட்டா சொல்றாங்க. இப்ப என்ன ஒரு இஷ்யூ என்னன்னா, ஒரு திங்ஸ் இருக்கு நம்ம பயன்படுத்துறோம், ஆனா மனித ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் செக்மெண்ட்ல இருந்து டிஃபரெண்ட் பிளேசஸ்ல வந்தாங்க, ஒவ்வொருத்தருடைய திறமைகளும் யூனிக்கா இருக்கு. அப்ப வந்து நாம நம்மளுடைய திறமையை ஃபுல் பொட்டன்ஷியல் பயன்படுத்துறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஐன்ஸ்டைன் போன்ற மிகப்பெரிய மனிதர்களே பாத்தீங்கன்னா சயின்டிஸ்டே 4% தான் அப்ராக்சிமேட்டா பயன்படுத்துறதா சொல்றாங்க. அப்ப நம்மள்ட்ட அளப்பரிய ஆற்றல் இருக்கு. சாதாரணமாக இளைஞர்கள்ட்ட எவ்வளவு ஆற்றல் இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அந்த ஆற்றலை வந்து சரியான விதத்துல அவங்கள்ட்ட இருக்க பொட்டன்ஷியலை பயன்படுத்துறதுக்கு, திறமையை மேம்படுத்துவதற்கு இந்த பயிற்சிகள் நிச்சயமா உதவுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் இவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர முடியாமல் இருப்பதற்கு தடையா இருக்கிறது எது? தடையா இருக்கிறது என்னன்னா, என்னுடைய பார்வையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ, எனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு மைண்ட் செட்டு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது தெரியாதுன்றதே தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு ஆட்டிடியூடு, இது மாதிரிலாம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல எங்க போக போறோம், நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒரு நிறுவனத்துல எங்க, அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே சாதாரண சின்ன வேலை பெரிய வேலை எதுவுமே கிடையாது, நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு தான். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஷேரிங் நடந்தது. நான் ரீசெண்டா போகும்போது பார்த்தேன், ஒரு ஹோட்டல்ல சாண்டியாகோல, யூஎஸ்ல கலிபோர்னியால இருந்து சாண்டியாகோல அந்த பர்டிகுலர் ஹோட்டல் நான் போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா போயிட்டு ஒருத்தர்கிட்ட கேட்கிறேன், நான் could you please tell me where is the any restaurant, நல்ல வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நான் எதிர்பார்க்கல, ஏதோ இல்லைன்னு சொல்லுவாரு, ஏன்னா அங்க வந்து நான்வெஜ் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப பொறுமையா ப்ளீஸ் கோ தேர் த கார்னர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்ல ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ரொம்ப எனக்கு ஆச்சரியமா போச்சு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனிதர்களை கேர் பண்றாங்க, ரெஸ்பெக்ட் பண்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப அங்க வந்து அவரோட சர்வீஸ் நான் பார்த்தேன். நான் இப்ப வந்து வெளிநாடுகள்ல இருந்து நம்ம ஊருக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, ஒரு ஹோட்டலா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு நிறுவனமா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வராங்க அப்படின்னா, நம்ம பீப்புள் எல்லாம் அவங்களும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, பாக்குறாங்க. அப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி பேசுறோம், நம்மளோட அணுகுமுறை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோம், ஈவன் வந்து
ஒரு அலுவலகத்துக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா அவங்களுடைய டாய்லெட் இல்லைன்னா அவங்களோட வாஷ் பேஷன் எந்த அளவுக்கு நீட்டா வச்சிருக்காங்களே அதை பொறுத்தே அவங்களுடைய நிறுவனம் எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிடலாம். அப்ப எந்த அளவுக்கு கிளன்லினஸா இருக்காங்க. அப்ப நேர உணர்வு. அப்ப பொதுவாவே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நேர உணர்வு, திறமையை மேம்படுத்தணும், பிளஸ் விசுவாசமா இருக்கணும், தொழிலாளர்கள்ட்ட சக மனித உறவு நல்லா இருக்கணும், பிளஸ் பாத்தீங்கன்னா கம்பெனியுடைய கோலுக்கும் இவங்களுடைய லட்சியமும் ஒன்னா இருக்கணும். இது ஏதோ நான் நிறுவனத்தில் ஒர்க் பண்றேன்ற மாதிரி எண்ணம் இல்லாம இது ஏன் நிறுவனம்ன்ற ஒரு மனோபாவத்தோட ஒர்க் பண்ணணும். அப்ப நிறுவனத்தோட இலக்கை நோக்கி இவங்களும் போகணும். கோயிங் எக்ஸ்ட்ரா மைல், இன்னும் கொஞ்சம்ன்ற அந்த மனோபாவம் பெஸ்ட்டை கொடுக்கணும். இப்படி எல்லாம் கொடுக்கும்போது தான் ஒரு ஆர்கனைசேஷன் வளரும் போது அந்த பீப்புளும் வளர முடியும். அப்ப அந்த பயிற்சி பொதுவா இளைஞர்கள் மத்தியில இருக்கிற ஒரு குறை என்ன அப்படின்னா இப்பெல்லாம் நிறைய பயிற்சி வகுப்புகள் நடக்குது. இப்போ எல்லாமே டிவி முன்னாடி, அதாவது குறிப்பா டிவி தவறு இல்லை, ஆனா செலக்ட் பண்ணி பாக்குறது தவறு கிடையாது. கிரிக்கெட் இல்லைன்னா சினிமா கம்ப்ளீட்டா அப்படின்ற மாதிரி இல்லாம பல ஒரு ட்ரைனிங் ஒர்க் ஷாப் போகலாம், நீங்க இல்லைன்னா ஒரு கோர்சஸ் அட்டன் பண்ணலாம். இப்படி எல்லாம் பண்ணும்போது நம்மளை எக்யூப் பண்ணிக்க முடியும். ஈவன் பாத்தீங்கன்னா இப்ப பார்ட் டைம் இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பார்ட் டைம்ல 2 months வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்னுடைய பார்வையில் எப்படி பார்க்கலாம், மனித வளம் 2 மாதம் நீங்க சேலரியா கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு நிறுவனத்துல போய் ஜஸ்ட் ஒரு 2 months ஒர்க் பண்ணி பாருங்களேன். அப்ப பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன, அங்க மனிதர்கள் எப்படி பழகுறாங்க, இல்லைன்னா எந்த ஒர்க் பிடிக்குதோ செஞ்சு பாருங்களேன். அப்ப என்ன ஆகுது, இல்லைன்னா ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், இல்லைன்னா ஒரு போட்டோஷாப் கத்துக்கலாம். எவ்வளவு திறமைகள் நம்ம திறமைகள் எவ்வளவு விஷயங்கள் இப்ப அவைலபிள் இருக்கு. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரே நேர்கோட்டில் இப்படியே போயிட்டு இருக்கோம். ஆனா பல ஸ்கில்ஸ் நம்ம கத்து வச்சுக்கிட்டா நல்லதுன்ற மனோபாவம் நமக்கு வரணும். அப்ப அது மாதிரி பயிற்சிகள் எவ்வளவு விஷயங்கள் எடுத்துக்கலாம். லாங்குவேஜ் கிளாஸஸ் போலாம் இல்லைங்களா, புது புது மொழிகள் கத்துக்கலாம். நாம எவ்வளவு வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு நமக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் கத்துக்கும் போது, பயிற்சிகள் எடுத்துக்கும் போது நாம் வளர முடியும். விருந்தோம்பல் என்பதற்கு மிக உதாரணமான நாடு இந்தியா. சர்வீஸ் செக்டாரா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் இன்றைக்கு அது மாறி வரக்கூடிய கார்ப்பரேட் சூழலுக்கு ஏற்ப சில மாற்றங்களை சந்தித்திருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அது ஏற்கனவே நம்மள்ட்ட இருந்த ஒரு விஷயம் தான். இதற்காக நாம் அமெரிக்காவை எல்லாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இல்ல, நான் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பட் என்னன்னா எப்படி என்னுடைய பார்வையில் எப்படி பாக்குறேன்னா, விருந்தோம்பலுக்கு உதாரணமா இருந்தா கூட இப்போ நாம சில விஷயங்களை நம்ம மறந்துட்டோம். ஆனா திரும்ப அதை நம்ம புதுப்பிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையும் கூட. இப்போ எல்லாம் ரோபோ மாதிரி போயிட்டு இருக்கோம் எல்லா இடத்தையும். அப்ப ஒரு ஹோட்டல் அப்படின்னா இப்ப என்ன முன்னாடி எல்லாம் எப்படின்னா கஸ்டமர் டிலைட் அப்படின்றாங்க, கஸ்டமர் கேர், கஸ்டமருக்கு ஒரு அரவணைப்பு கவனிப்பு கொடுக்கறதுல இருந்து டிலைட் பரவசப்படுத்துறது எப்படின்னு அடுத்த கடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா அவங்க கஸ்டமர் எதிர்பார்க்கறத விட நீங்க அதிகமா கொடுக்கணும். எதிர்பார்க்கறதுன்னா தண்ணி வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி தண்ணி அங்க இருக்கணும். கஸ்டமர் ஒரு ரோபோ மாதிரி கொண்டு போய் வைக்கிறதோட ஒரு ஸ்மைலோட கொண்டு போய் வைக்கிறது, தேங்க்யூ சொல்றது, குட் மார்னிங் சொல்றது, இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ, சின்ன வார்த்தை தான். அப்ப அந்த கஸ்டமர் டிலைட். அப்ப விருந்தோம்பல் ஒரு நிறுவனத்துக்கு எப்படின்னா ஒரு ஹோட்டலுக்கோ இல்லைன்னா ஒரு குறவோ கூட ஏதோ நம்ம கஸ்டமர் அப்படின்னு பாக்குறதோட அவங்க விருந்தினர், சொந்தக்காரங்க வராங்கன்ற எண்ணத்தோட பாக்குறது. அது மாதிரி அந்த விருந்தோம்பல் நம்ம ஆல்ரெடி இருந்ததுதான் நம்மள்ட்ட. அந்த மாதிரி நம்ம கஸ்டமர் சர்வீஸ் எப்படி அதுக்குன்னு செப்பரேட்டா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 300 விதமான மாடியூல்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. We do lot of programs. தொடர்ந்து நிறைய மாற்றங்கள் வந்துட்டு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, சிந்தனைக்களம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.